பிரைஸ் தி லார்ட். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா மாறணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்த்துட்டு இருந்தோம். லாஸ்ட் டைம் எப்படி கடவுளை நேசிக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு எதிர்பார்ப்பு இல்லாம கடவுளை எப்படி நேசிக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு அநேகம் பேர் கடவுள் தங்களை ஆசீர்வதிக்கிற வரைக்கும், கடவுள் தங்களுக்கு எல்லாம் கொடுக்கிற வரைக்கும் அவரை புகழ்ந்து பேசுவாங்க, அவருக்கு நன்றி செலுத்துவாங்க, அவருக்கு காணிக்கையெல்லாம் செலுத்துவாங்க. ஆனா ஏதாவது ஒரு இழப்பு அப்படின்னு வந்துட்டா அவரை உடனே விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா கிறிஸ்து சொல்றதை செய்யறவங்க, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவங்க, அவரோட இஷ்டப்படி வாழ்றவங்களுக்கு பிரச்சனைகள் கண்டிப்பா வரும். எல்லா சைட்ல இருந்து எதிர்ப்புகள் கண்டிப்பா வரும், இழப்புகள் வரும். ஆனா இழப்புகள் வந்த உடனே நம்ம கடவுளை விட்டுட்டு வந்துட்டோம்னா அது நம்ம கடவுள் மேல வச்சிருக்க அன்பு கிடையாது. நம்ம வேதத்துல பவுலை பாக்குறோம். அவர் கிறிஸ்தவர்களை கொண்டு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருந்தவர் கிறிஸ்துவின் அன்பால தொடப்பட்டு கிறிஸ்துவ குறித்து பிரசங்கம் பண்றாரு. அவருக்கு அப்படி பிரசங்கம் பண்ணும்போது அவருக்கு அநேக எதிர்ப்புகள் வருது. அவரை கல்லெறியறாங்க, அவர் சிறைச்சாலையில அடைக்கிறாங்க, அநேக இடங்களுக்கு விசாரணைக்கு கொண்டு போறாங்க. இப்படி அவர் பல கஷ்டத்தின் மத்தியில இருக்கும் பொழுது அப்போஸ்தலர் 21:13 சொல்றாரு, இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கும் ஆயத்தமா இருக்கிறேன் அப்படின்னு. என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் கடவுள் சொல்றதை செய்வேன், அதனால என் உயிரை கொடுக்கணும்னா கூட பரவாயில்ல, நான் அவர் சொன்னதை மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி நம்ம யோபுன்னு பைபிள் பார்க்கும்போது அவருக்கு இருக்கிற எல்லாத்தையுமே அவர் இழந்துடுறாரு. தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய சொத்து சுகம், கடைசியில அவருடைய உடல் பலனை கூட அவர் இழந்துடுறாரு. ஆனா அப்படி இருந்தும் கூட யோபு 13:15 அவர் சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் அப்படின்னு. இந்த ஒரு அன்பை தான் கடவுள் எல்லா கிறிஸ்தவர்கள்கிட்டயும் எதிர்பார்க்கிறாரு. நீங்க எனக்கு என்ன கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு சாப்பாடு இருக்கா இல்லையா, எனக்கு தங்கறதுக்கு வீடு இருக்கா இல்லையா, இல்ல நான் செய்த ஒரு பணிக்கு எனக்கு ஹானர் கிடைக்குதா இல்லையா, அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. எனக்கு என்ன இருக்கோ இல்லையோ, என் உயிர் இருக்க வரைக்கும் நான் நீங்க சொன்னதை செய்வேன். அதிகபட்சமா என் உயிரை கூட அவங்க எடுத்துட்டாலும் அது வரைக்கும் நான் அவங்களை நேசிப்பேன் அப்படின்னு சொல்ற கிறிஸ்தவர்களை தான் கடவுள் இன்னைக்கு கேட்கிறாரு. இப்படி நம்ம பூரணமா கடவுள் மேல அன்பு செலுத்தும் பொழுதுதான் கடவுள் நம்மளை ரட்சிப்பாரு. அதுக்கப்புறமா நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா மாற்றுவார். இப்படி ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத அன்பை, பூரண அன்பை நம்ம கடவுள் மேல செலுத்தும் போது நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா மாறுவோம். தேங்க்யூ.